ஹலோ மக்களே, நான் உங்கள் கன்னியாகுமரி சிறில். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரி ஒரு விளாகரான ட்ராவல் வித் சாம் ப்ரோ வந்து ஹாஸ்பிட்டலில் சுகம் இல்லாமல் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் சுங்காங்கடை கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பார்க்க வந்திருந்தேன். இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம வந்து சாம் ப்ரோவை பார்க்கலாம். போகிற வழியிலே உங்களுக்கு கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வீடியோ கவர் பண்ணி காமிச்சு தர்றேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகி கார் பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு இறங்குனதுமே உள்ளுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு உணவகம் இருக்குது. கரி ஹவுஸ் உணவகம் சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் எப்போவுமே கூட்டமாக தான் இருந்தது. அதுக்கு உள்ளே போனதும் அவுட் பேஷியண்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக பில்டிங் இருக்குது. இந்த அவுட் பேஷியன்ஸ் பில்டிங்கில் ரிசப்ஷனில் போன உடனே நமக்கு வந்து யாரை பார்க்கணுன்னு சொல்லி அவங்க நேமை சொன்னால் நமக்கு ரூம் நம்பர் சொல்லி தந்துடுவாங்க. என் கூட ஆக்டர் ஷாஜுமான் ப்ரோவும் வந்திருந்தாங்க. நான் சாம் ப்ரோ எத்தனை நம்பர் ரூமில் இருக்காங்கன்னு சொல்லி ரிசப்ஷனில் விசாரித்தேன். அவங்களும் ரூம் நம்பரை சொன்னாங்க. இன்பேஷியன்ஸுக்கு தனி பிளாக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது இன்னொரு பில்டிங். அந்த பில்டிங்க்கு போனோம். பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருந்தது. இன்பேஷியன்ட் பிளாக்ல போனதும் ஒரு நர்ஸ் நம்மள்கிட்ட விசாரிச்சுட்டு 2 பேரை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணாங்க. அப்படியே லிஃப்ட்டில் 5th ஃப்ளோரில் போய் சாம் ப்ரோவை பார்த்தோம். சாம் ப்ரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சாம் ப்ரோவுக்கு ஆறுதலை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.